வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிசனை பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாங்குவேஜ் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் உங்களோட எய்ம் வந்து இந்த லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் ஆப்டிடியூடில் வர 125 கொஸ்டினுக்கு எப்படியாவது 110+ அது எடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வேலையை வாங்கி தரும். அதை விட்டுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 பக்கம் போனீங்கன்னா அது கன்ஃபியூஷனில் தான் முடியும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் 150 கிராஸ் பண்ணுறதுக்கு கடினமாகிடும். அதனால் வந்து உங்களோட எய்மை ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு 110+ எடுக்க பாருங்கள். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவுக்கு வருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 2024, அதாவது கடைசியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்துச்சு இல்லையா? அதில் எல்லாருக்கும் பொது தமிழ் தான் இருந்துச்சு. பட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. அதே சேம் சிலபஸ் இப்போ குரூப் 2A இருக்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1100 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சுருக்கோம். கிராமர், போயட்ரி, லிட்ரரி. கிராமரில் இன்டெப்த்தாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் த கிராமர். மொத்தம் 21 டாபிக் எடுத்து இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் 1394 கொஸ்டின். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா இது ஒரு சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் ஒரு 5 எக்ஸாம் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் தட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ்ட் ஆஃப்டர் குரூப் 2A நியூ சிலபஸ். அப்புறம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2012 இருக்கிற பழைய சிலபஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கிராமர் மாறாது இல்லைங்களா? கிராமர் வந்து சேம் தான். சேம் செட் ஆஃப் ரூல்ஸ், வார்த்தைகள் தான் மாறுமே ஒழிஞ்சு அந்த ரூல்ஸு, ஷார்ட்கட்ஸு அதெல்லாம் எதுவுமே மாறாது. அதனால் அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால தான் 1394 கொஸ்டின் கிராமரில் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்ட் பியில் இருந்துச்சு. அதை தூக்கி இப்போ பார்ட் ஏல வச்சுருக்காங்க. அதனாலையும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆடாக இருக்குது. போயட்ரி மட்டும்தான் முழுக்க புதுசு. அதுலேயும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு நம்ம ஆல்ரெடி பழைய சிலபஸில் படித்தது தான். சரிங்களா? இப்போ பார்ட் சிலையும் கொஞ்சம் ஓல்டு சிலபஸ் இருக்குது. என்னென்னா அந்த பயோகிராஃபிஸ் அப்படியே ப்ரீவியஸ் இயர் சிலபஸை தூக்கி கட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஹெவியாக கொஸ்டின்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு 600 கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப் டு குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இனம், பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி, யூனிட் 8, யூனிட் 9 பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டியும் நம்ம ஒர்க் புட் பண்ணியிருக்கோம். லாங்குவேஜ் பேப்பர் இருக்கிறதுனால லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் ஆப்டிடியூட் மட்டும் நம்ம டாபிக் வைஸ் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த 110+ ஸ்கோரை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், நம்ம ஜென்ரல் இங்கிலீஷாக பொது தமிழா அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்போம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதில் நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஈஸி. ஏன் ஈஸினா படிக்கிறது கம்மி. பொது தமிழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் ஓல்டு அண்ட் நியூ புக் 6 to 12 படித்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. பட்டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு 6 to 10 அதுவும் செலக்டிவாக படித்தா போதும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நல்லா ஒரு இங்கிலீஷ் படித்து ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் படித்தவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு 5 நாள் உட்காந்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான் முடிச்சிருவார். ஒரு போயமு, ப்ரோஸு, கிராமர், ஷார்ட்கட்ஸு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படின்றதே நம்ம கன்க்ளூஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, எனவே யார் செலக்ட் பண்ணிங்கன்னு தெரியல. பட் இதுதான் ஜென்ரல் இங்கிலீஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா கிராமர் வந்து நம்ம 6 to 12 போத் ஓல்டு அண்ட் நியூ போயிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா குரூப் 2A மெயின்ஸ்லையும் கிராமர் இருக்குது. அங்கேயும் கிராமர் ரீசனிங் யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. அது நம்ம இங்கேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். ஒன்றும் தப்பு கிடையாது. டைம் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு கூட பாருங்கள். ஏன்னா கிராமர் ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ் தான். அதை நீங்கள் பார்த்துட்டு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். பட் மெயின்ஸ் போகிறப்ப இந்த 6 to 12 எங்கெங்கெல்லாம் கிராமர் இருக்குன்றதை நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 819 கொஸ்டின் இதிலேருந்து தான் வரும். சரிங்களா? அதனால் இப்போயே டைம் இருந்தால் இதையும் பார்த்துக்கங்க, தப்பு கிடையாது. அதனால் ஏன் மறுபடியும் 11th 12th ஓல்டு புக்ஸ்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி கேட்காதுங்க. சரிங்களா? கிராமருக்கு மட்டும் அது
ஃபார் சேஃபர் சைடு. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கொஸ்டின்லேயே வேலை இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம அந்த ரிஸ்க்கை விடணும்? கிட்ட போய் ஒரு கொஸ்டினில் போகிறதுலாம் ரொம்ப ஹாரிபிள். அதுவும் 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.